Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. கயல், நீ ஒண்ணுமே சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. இந்த சாப்பிட. ப்ளீஸ், நான் சாப்பிடுற மனநிலையில இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம், எடுத்துட்டு போ. இன்னும் எவ்வளவு நேரம் கயல் இப்படியே ரூம்குள்ள அடைஞ்சு அழுதுகிட்டே இருக்க போற? இது வரைக்கும் உன்னை யாருமே இப்படி பார்த்ததே இல்ல. உன்னை இப்படி பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கயல். இத்தனை வருஷமா ஒத்த ஆளா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையை கொடுத்து எங்க எல்லாரோட கண்ணீரையும் தொடச்சு வச்சவனி. இன்னைக்கு உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்னு நம்பிக்கை கொடுக்க உன் கண்ணீரை துடைக்க இத்தனை கைகள் இருந்தும் துடைக்க முடியாத கையால் ஆகாதவங்கள நிக்கிறோம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மூர்த்தி. இந்த விஷயத்துல என்னாலையுமே எதுவும் பண்ண முடியல. அதுக்காக நீங்க எல்லாரும் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எழில் என்கிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு போனதுக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? அதையெல்லாம் யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தா நாங்க எதுக்கும் காரணம் இல்லைன்னு எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரியா? ஆனா ஒண்ணு கயல், உன்ன மாதிரிலாம் எங்களால இருக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நாங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்க. கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில உனக்குன்னு எதுவுமே ஆசைப்பட்டதே கிடையாது. எப்பவுமே அண்ணனுக்கு அதை பண்ணணும், என் தம்பி தங்கச்சிங்களுக்கு இதை பண்ணணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப. அப்படிப்பட்ட நீ உனக்குன்னு ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அது எழில் மாப்பிள்ள மட்டும்தான். ஒரு அண்ணனா நீ ஆசைப்பட்ட எதையும் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஆனா இப்ப சொல்றேன், நீ ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கைய கண்டிப்பா நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். என்ன ஆனாலும் மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல உள்ள எந்த மூல முடுக்குல இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது உன் அண்ணனோட கடமை. சரியா? உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் கயல், நம்பு. உன்னை நான் அப்படி விட்டேன்னா அந்த கடவுளும் சரி, அந்த கடவுளுக்கு நிகரா நாம நினைக்கிற அப்பா கூட சரி என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். இந்த நிமிஷம் உன் கஷ்டத்தை போக்கி என்னால உன் கண்ணீரை துடைக்க முடியாம இருக்கலாம். ஆனா சீக்கிரமே உன்னோட முகத்துல நான் சந்தோஷத்தை வர வைப்பேன். அந்த சந்தோஷத்தை எழில் மாப்பிள்ளையால மட்டும்தான் உனக்கு தர முடியுன்றது எனக்கு தெரியும். எப்பாடுபட்டாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. மாப்பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதை விட உனக்கு அவர் நல்லாவே தெரியும். எழில் மாப்பிள்ளை மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியோ அதை விட அதிகமா அவர் உன் மேல பாசம் வச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரை நான் பார்த்ததுல இருந்து ஒரு விஷயத்த மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியும். அவருக்கு அவரை விட நீதான் எப்பவுமே அவருக்கு முக்கியமானவ. மாப்பிள்ள அவரை பத்தி யோசிக்கிறத விட உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீ பிறந்த நாள்ல இருந்து ஒரு அண்ணனா நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் கூட உனக்காக அவளை யோசிப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா மாப்பிள்ளைக்கு எப்பவுமே உன்னை பத்தின நினைப்பு மட்டும்தான். அதை மட்டும் என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஏன் இப்ப நீ அவரை பார்க்காம அவரோட பேசாம நீ கஷ்டப்படுறதை விட அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ வேணா பாரு கையல்,
உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு உன் முன்னாடி திடீர்னு நின்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இத நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காத. மாப்பிள்ளை மேல உள்ள நம்பிக்கையிலையும் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசத்தை சாட்சியா வச்சுதான் சொல்றேன். அந்த கடவுள் நினைச்சாலும் உங்க 2 பேரை யாராலையும் பிரிச்சு வைக்க முடியாது.